தமிழ்நாட்டை ஆண்ட 4 தமிழ்வேந்தர்கள். அசோகனின் கல்வெட்டில் உள்ள புதிர். யாரந்த 4வது சிங்கம்? தமிழதிகாரம். தமிழ்நாட்டை சேர, சோழ, பாண்டியர் எனும் மூவேந்தர்கள்தான் ஆண்டதாக வரலாறு நெடுகிலும் பதிவுகள் உள்ளன. ஆனால் தமிழகத்தை தவிர்த்து மொத்த இந்தியாவையும் ஆண்ட அசோகன் தமிழ்நாட்டை 4 தமிழ்வேந்தர்கள் ஆள்வதாக கல்வெட்டில் வடித்திருக்கிறான். மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டியர்களுக்கு இணையாக அசோகன் குறிப்பிடும் அந்த 4வது தமிழ்வேந்தர் யார்? அசோகரின் முக்கிய கல்வெட்டுகளில் ஒன்றான குஜராத் மாநிலத்தின் கத்தியவார் பகுதியைச் சேர்ந்த கிர்னார் பாறை கல்வெட்டில்தான் தமிழ்நாட்டின் 4 வேந்தர்கள் பெயர்கள் உள்ளது. இது அசோகர் ஆட்சி காலமான கிமு 3ஆம் நூற்றாண்டில் பிராகிருத மொழியில் அசோகர் பிராமி எழுத்தில் வடிக்கப்பட்ட கல்வெட்டாகும். இக்கல்வெட்டினை பிரின்ஸ் ஆஃப் வில்சன் எனும் 2 வெளிநாட்டு ஆய்வாளர்கள் 1838ஆம் ஆண்டு படித்து விவரித்தார்கள். மனிதருக்கும் விலங்கினங்களுக்கும் ஒன்று போல மருத்துவ உதவி அளிக்க வேண்டும் என தொடங்கும் இந்த கிர்னார் பாறை கல்வெட்டில் சோடா, பாண்டா, சதியபுத, கேதலபுத எனும் வரி வருகிறது. சோடா என்பது சோழா என சோழர்களை குறிக்கிறது. ழா என்கிற எழுத்து அசோகர் பிராமி எழுத்தில் இல்லாததால் அது டா என குறிக்கப்பட்டிருக்கிறது. பாண்டா என்பது பாண்டியர்களை குறிக்கிறது. கேதலபுத என்பது கேரளபுத்திர என்கிற சேரமான் ஆகும். மான் எனும் சொல் மகன் எனும் பொருள் ஏற்று பிராகிருத மொழியில் புத என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இச்சொல் சமஸ்கிருத வடிவம் பெறும்போது புத்திர என்றாகும். ஆனால் அந்த கல்வெட்டில் சேரமானுக்கு முன்னர் குறிப்பிடப்பட்டுள்ள சதியபுத என்பது யாரை குறிக்கிறது என தெரியவில்லை என சொல்லப்பட்டுவிட்டது. 1838 1987 வரை 150 ஆண்டுகள் சதியபுத என்பது யார் என கண்டுபிடிக்கப்படாமலேயே இருந்தது. 1987ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஜம்பை எனும் இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தமிழ் கல்வெட்டு தான் சதியபுத என்பது யார் என்கிற கேள்விக்கான பதிலை வைத்திருந்தது. தற்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோயிலூர் அருகில் உள்ள ஒரு சிறிய ஊர்தான் ஜம்பை ஆகும். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாளையூர் என்கிற பெயரில் பெரும் வணிக நகரமாக இருந்திருக்கிறது. இந்த ஊரில் உள்ள பழங்கால குகை வாழ்விடத்தில் அந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. குகையின் உட்புறத்தில் கல்வெட்டு அமைந்துள்ளமையால் மழை, வெயில், காற்று போன்றவற்றால் அதிகம் பாதிக்கப்படாமல் தெளிவாகவே இருக்கிறது. அந்த கல்வெட்டு தமிழ்நாட்டு வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் கொண்ட ஒரு கல்வெட்டாக கருதப்படுகிறது. அக்கல்வெட்டில் சதியபுத, அதியன், நெடுமா நஞ்சி, ஈத்த, பாலி என தமிழி எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது. அதியமான் நெடுமா நஞ்சி சமணர் படுக்கை எனும் குகை வாழிடத்தை கொடையாக கொடுத்ததை இக்கல்வெட்டு அறிவிக்கின்றது. அதியன், அதிகன் எனவும் அழைக்கப்படும் அதியமான் என்கிற குலப்பெயர் கொண்ட மன்னர்கள் தலைநீர் நாடு என்கிற நாட்டினை ஆண்டவர்கள். தலைநீர் என்பது காவேரியை குறிக்கிறது. புகையும் நீர்ப்பாறை எனும் பொருள் கொண்ட உகுநீர்க்கல் என்கிற பகுதி இந்த நாட்டுக்கு சொந்தமான முக்கிய பகுதியாகும். உகுநீர்க்கல் என்பதுதான் மருவி தற்பொழுது ஒகேனக்கல் என அழைக்கப்படுகிறது. இந்த வரலாற்றை அறியாதவர்கள் ஒகேனக்கல் என்பது கன்னட சொல் என உளறி கொண்டிருக்கிறார்கள். தலைநீர் நாட்டின் தலைநகரம் தகடூர் என்பதாகும். தற்பொழுது அது தர்மபுரி என அழைக்கப்படுகிறது. தலைநீர் நாட்டை ஆண்டு வந்த அதியமான் மரபில் வந்த மன்னன் தான் நெடுமான் அஞ்சி. அவன் சமண படுக்கை கொடுத்தது பற்றி பொறிக்கப்பட்ட கல்வெட்டில்தான் அவனது குலப்பெயரான அதியன் என்பதற்கு முன் உள்ள சதியபுத என்பது அதியமான் குலத்துக்கு வழங்கப்பட்ட அடைமொழி என்கிற வரலாறு வெளிச்சத்துக்கு வந்தது. சதியபுத என்பது பிராகிருத சொல்லாகும். இந்த கல்வெட்டு கிமு 2ஆம் நூற்றாண்டுக்கு முன் வடிக்கப்பட்டதாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அதியன் மரபினர்களை அண்டி பிழைப்பதற்காக ஆரியர்கள் வழங்கிய பட்ட பெயராகவே இது இருக்க வேண்டும் என்பது ஆய்வாளர்களின் முடிவாகும். இதன் மூலம் அசோகனின் கிர்னார் பாறை கல்வெட்டில் சேர, சோழ, பாண்டியர்களுடன் சதியபுத என குறிப்பிடப்பட்டிருப்பது அதியமான் மரபை குறிக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டது. அத்துடன் அசோகர் காலத்தில்
மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்களுக்கு இணையாக 4வது வேந்த குலமாக அதியமான் குலம் திகழ்ந்திருக்கிறது என்கிற உண்மையும் உலகுக்கு தெரிய வந்தது. 1987ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை கல்வெட்டு பயிற்சி மாணவரான கே. செல்வராஜ் தனது கள ஆய்வின் பொழுது ஜம்பை கல்வெட்டை கண்டறிந்தார். அப்பொழுதைய துறை இயக்குனர் ரா. நாகசாமி அவர்கள் இந்த வரலாற்று உண்மையை வெளியிட்டார். தமிழதிகாரம்